சனிப்பெயர்ச்சி முடிந்து இரண்டாவது சனிக்கிழமையான இன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்கள். சனிப்பெயர்ச்சி முடிந்து இரண்டாவது சனிக்கிழமையான இன்று உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் கோயில்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து, அதாவது கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த மக்களோட கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறுல உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது. தனி சந்நிதியாக இங்கு சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கும் நிலையில சனிப்பெயர்ச்சி முடிந்து இரண்டாவது வாரமான இன்று சனிக்கிழமை, அதாவது கடந்த மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் இடம்பெயர்ந்து சனிப்பெயர்ச்சி நடைபெற்றது. அதாவது சனிப்பெயர்ச்சி முடிந்ததிலிருந்து கரெக்டா, அதாவது ஒரு 48 நாட்கள், அந்த ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து அந்த தினம் வரைக்கும் அந்த சனிப்பெயர்ச்சியோட பலன் இருக்கும். அதன் அடிப்படையில இரண்டாவது சனிக்கிழமையான இன்று தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தந்து தற்பொழுது இந்த சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். காலை முதலே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த சிறப்பு அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை பார்த்த பிறகு வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் உள்ள அந்த சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்கிறார்கள். முன்னதாக நலன் தீர்த்த குளத்துல புனித நீராடி சதுரக்காய் உடைத்து அதன் பின்னராக அந்த வரிசையில் நின்று தற்பொழுது சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளார்கள். அது தவிர கார், வேன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல அங்கு வருகை தந்துள்ளார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அங்கு தனியாக பார்க்கிங் இடவசதியோடு கூடிய இடத்தில் நிறுத்தப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்கான பல்வேறு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்களின் வருகை அதிகரிப்பு காரணமாக திருநள்ளாறு அந்த கோவில் வளாகம் முழுவதும் விழாக்குளம் பூண்டு உள்ளதுதான் தற்பொழுதைய கள நிலவரமாக உள்ளது. நன்றி பாலமுத்துமணி விவரங்களுக்கு.